ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சூப் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு பண்ணிடலாம். டொமேட்டோஸ் அண்ட் எக்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு 2 டொமேட்டோஸ் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதோட ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு 2-3 பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிங்கிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம மேஷ்டு டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இதில் கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, இதுவும் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரை வந்துட்டு தண்ணியில் கலக்கி இந்த சூப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சூப்புக்கே வந்துட்டு இந்த 2 எக்ஸ் தான் வந்துட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஐட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல் எக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிராக் பண்ணி சூப்பில் ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான டொமேட்டோ எக் சூப் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்துட்டு தக்காளி முட்டையில் தானே பண்ணுறோம், ரொம்ப ராஸ்மல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.